ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம புரட்டாசி மாத பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த புரட்டாசி மாதம் வந்து 17/9/2025 புதன்கிழமை புனர்பூச நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்கிறதுனால மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, வஸ்திர தானம் கொடுக்கணும். அதாவது சேலையோ அல்லது ப்ளவுஸ் பீட்டோ, ரவிக்கின்னு சொல்லும்போது ப்ளவுஸ் பீட்டு அல்லது வேஷ்டி துண்டு, இதில் என்ன உங்களால் முடியுதோ இதை வந்து ஏழை எளியவர்களுக்கு, உங்களுக்கு எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லாத தெரியாத ஏழை எளியவர்களுக்கு கொடுங்க. வீட்டில் வேலை பார்க்குறவங்க, அவங்க ஏழையாக இருக்காங்க, அவங்களுக்கு அப்படி கொடுக்கறது வந்து தானமாக எடுத்துக்கப்படாது. சம்மந்தமே இல்லாதவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் தானம். ஸோ கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமியை கும்பிட்டுட்டு இந்த வஸ்திரத்தை தானமாக பண்ணிடுங்க. அதே மாதிரி சன்னியாசி ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. இதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய விபத்து கண்டங்கள், அகால மரணங்கள், இந்த மாதிரி துர்சம்பவங்கள் எதுவுமே நடக்காது. ஒரு வருடத்துக்கு வந்து பொருளாதார சிக்கல்கள், பொருளாதார தடைகள் எதுவுமே ஏற்படாமல் பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வுகள் ஏற்படும். இந்த புரட்டாசி மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய மாற்றங்கள் இந்த மாதம் உறுதியாக உண்டு. 7ஆம் இடத்துல சூரியன், அதாவது 7ஆம் இடம்ங்கிறத நிவர்த்தி ஸ்தானம். சூரியன் வந்து நிவர்த்தி ஸ்தானத்தில் வர்றது ஒரு நல்ல அதிசயமான சம்பவம் தான் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி 7க்குடையவர் 7ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரு. இதுவும் ஒரு நல்ல அற்புதமான சம்பவம் தான். 4ஆம் இடத்துல வந்து குரு இருக்காரு. இந்த அமைப்பு வந்து பொதுவாகவே இந்த 7.5 சனியோடைய பாதிப்புகள் கட்டாயம் உங்களுக்கு இருக்கும். அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. அதை தாண்டி வந்து தான் ஆகணும். சில விஷயங்கள சங்கடங்கள் இருந்தாலும் சகிச்சு கொண்டு வாழத்தான் செய்யணும். மீன ராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இந்த மாதம் இருக்குது. அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காருங்க. மருத்துவ செலவு உங்களுக்கு இருக்குது. பொதுவாகவே ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனை அப்படின்னா உடனே இம்மிடியட்டாக டாக்டரை பார்த்துருங்க. வண்டி வாகனங்களில் ஓட்டும்போது கவனமாக இருங்க. ஆனால் திடீர் ஒரு அதிர்ஷ்டம் உறுதியாக உண்டு. 9 குடையவர் 8ல் இருக்கும்போது திடீர்னு எதிர்பார்க்காம ஒரு லாட்ரி, புதையல், அந்த மாதிரி யோகமும் இருக்குது. புதன் வந்து உங்களுக்கு 4ஆம் அதிபதியும் கூட, அவர் 7க்குடையவரும். அதனால் 7ஆம் இடத்துல உச்சம் பெறறதுனால 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து திடீர்னு ஒரு விஷயம், நல்ல விஷயத்தை உங்களுக்கு தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்பை கொடுத்துருங்க. சூரியன் வந்து 7ஆம் இடத்துல இருக்கனால, சூரியன் புதன் சேர்ந்து இருக்கனால நிபுணத்துவ யோகம் இருக்குது. புது புது விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள். அது மூலிமா உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இந்த 7 சனி வந்து எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு மந்தப்படுத்தி விடும். ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுவீங்க, அது ஃபெயிலியர் ஆகும். திரும்ப ட்ரை பண்ணுங்கள், அது சக்ஸஸ் ஆகும். ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் ட்ரை பண்ணணும். உபய ராசிகள் எல்லாமே ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணும்போது கிடைக்காது. 2வது டைம், 3வது டைம் அடுத்தடுத்து ட்ரை பண்ணும்போது கிடச்சிரும். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கிறது ஒரு விஷயமா இருக்கும், ஆனால் உங்களுக்கு கிடைக்கிறது 2, 1க்கு மேற்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடச்சிரும். அதனால் வந்து எப்போவுமே சலிக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது கட்டாயம் உங்களுக்கு கிடச்சிரும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குது. நிறையா விஷயங்கள், எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே வந்து எல்லா மாதத்தை விட இந்த மாதம் வந்து கூடுதலாக கவனமாக, நிறுத்தி நிதானமாக நீங்கள் கட்டாயம் செயல்படணும். சூரியன் புதன் மட்டும் கிடையாது, சனியோடைய பார்வையும் இருக்குது. அப்போ சனி, புதன், சூரியன் ஒன்றுக்கொன்று தொடர்பு மாதிரி பார்வை இருக்கனால ஒரு தொடர்பு அப்படிங்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்கும் அப்படின்னா, உங்களை ஏமாத்துறது, உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை ஏமாத்துறது, உங்களுக்கு துரோகம் பண்ணுறது, நம்பிக்கை துரோகம் பண்ணுறது, இல்லை நீங்கள் செய்யவே மாட்டீங்க, அந்த தப்பான விஷயங்கள் செய்யவே மாட்டீங்க, நான் தப்பு செஞ்சேன்னு கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுக்கறது. அதே மாதிரி வந்து ரூமர்ஸு, அதாவது தேவையில்லாத உங்கள் மேலே வதந்திகள் வருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. கோச்சாரத்தில் புதன் சனி உங்கள் ஜாதத்திலே அதே மாதிரி இருக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்துடும். பொதுவாகவே இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, காசு பணம் நீங்கள் கையெழுத்து போட்டு வாங்கி கொடுக்காதீங்க. ஒரு சாட்சி கையெழுத்து போடுறது, ஜாமீன் போடுறது, அதனால் பிரச்சனைகளை அனுபவிப்பீங்க. அதனால் பொதுவாகவே இந்த மாதம் வந்து நீங்கள் கட்டாயம் யாரையும் நம்பாமல் வேலை பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் நம்பிக்கை, இல்லைன்னா நம்பிக்கை துரோகத்துக்கு ஆளாக்கப்படுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக சிந்தித்து செயல்படுங்க, அவ்வளோதான். 7ஆம் இடத்துல புதனும் சூரியனும் சேர்ந்திருக்கனால கணவன் மனைவியிலிருந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் நீங்கிரும். சனியோடைய பார்வை இருக்கனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. சொரிஞ்சுக்கிட்டே இருக்குப்பா இந்த மாதம்.
தொழில் ரீதியா நெறைய மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக உண்டு. 10ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. அப்போ வந்து புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்றது. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கனால பார்ட்னர் உங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கு காசு பணம் இல்லைன்னா கூட, புதுசா பார்ட்னர் வரதுக்கு உண்டானது. ஏற்கனவே இருக்கக்கூடிய பார்ட்னர்கிட்ட இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, புதுசா பார்ட்னர் வரது. இல்ல பார்ட்னர்கிட்டயே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தொழில் ரீதியாவோ, உத்தியோக ரீதியாவோ வெளிநாடு, வெளிமாநிலங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. புதுசா தொழில்ல நெறைய மாற்றங்கள கொண்டு வரது. தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி அஷ்டமத்துல போய் இருக்கிறாரு. அதனால கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்த வேண்டியது கட்டாயம் தேவையாக இருக்குது. நீங்க ஏதாவது கான்ட்ராக்ட் சைன் பண்றீங்க அப்படின்னா, அத படிச்சு பாக்குங்க. உங்களுக்கு என்ன ஃபேவரா இருக்கோ, அத மட்டும் தான் நீங்க கட்டாயம் செய்யணும். படிச்சு பார்க்காம கையெழுத்து போடுறது, பிளாங்க் செக்ல கையெழுத்து போட்டு குடுத்துட்டு போறது, இந்த மாரி விஷயங்கள இந்த மாசம் அவாய்ட் பண்ணிக்கங்க. உத்தியோகத்துல இருக்கவங்க, உயர் பதவியில இருக்கவங்கலாம் வந்து செக்ல கையெழுத்து போடுறது, கம்யூனிகேஷன் பண்றது, ஒரு விஷயங்கள சொல்றது, மத்தவங்க கிட்ட ஃபோன்ல பேசும்போது ரெக்கார்ட் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால கவனமாக இருங்க. புதன், சனி இருக்கும்போது ஏமாற்றப்படுவீங்க. அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையா நிறுத்தி நிதானமா செயல்படணும். இல்ல அப்படின்னா உங்கள சிக்க வச்சுட்டு வேற பனிஷ்மெண்ட்ட நீங்க அனுபவிப்பீங்க. வேறொருத்தர் செய்த தவறுக்காக பனிஷ்மெண்ட்ட நீங்க அனுபவிக்கிற மாரி மாத்திருவாங்க. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனா அலைச்சல்கள் நெறையா இருக்கு. 12ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. அதனால அலைச்சல்கள் நெறையா இருக்கு. உங்களுக்கு சுக்கிரன் 6ஆம் இடத்துல சுக்கிரனும், கேதுவும் 6ஆம் இடத்துல இருக்கனால, மீன ராசியில இருக்கக்கூடிய ஆண்கள், அதாவது மனைவிகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்கள் கல்யாணம் ஆன, திருமணமான ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மனைவி கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள தவிர்க்கிறது நல்லது. 7ஆம் இடமும் பாதகமா ஆகி, 6ஆம் இடத்துல சுக்கிரனும், கேதுவும் சேர்ந்திருக்கனால, அவங்களுக்கு வந்து ஒண்ணு ஹெல்த் ரீதியா பிரச்சனை, மருத்துவ செலவுகள் இந்த மாரி கூட்டிட்டு போகும். இல்லன்னா தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், அத சமாதானப்படுத்துறதுக்கு நீங்க தயாரா இல்லைன்னா பஞ்சாயத்து, கோர்ட்டு கேஸ், போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரிலாம் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமாக இருங்க. அஷ்டமத்துல செவ்வாய் இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன் போறது, இல்லைன்னா தேவையில்லாத ஒரு அவமானம் படுத்துறது, உங்களோட பேரு, கௌரவத்தெல்லாம் குலைக்கிற மாரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமாக இருங்க. ஆனா பொருளாதார விஷயங்கள்ல நெறைய மாற்றங்களும், முன்னேற்றங்களும் உறுதியாக இருக்கு. புதுசா காசு பணம் சம்பாரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்புல நல்ல ஆர்வம் செலுத்தி, நல்ல புது யுக்திகளை யூஸ் பண்றது, அதே மாரி ஞாபக திறனை வளர்த்துறது, காம்படிஷன் எக்ஸாம்ஸ்லாம் ஜெயிக்கிறது, நல்ல ரிசல்ட் வர்றது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. அதே மாரி உயர்கல்வியில இருக்கவங்களுக்குலாம் படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைக்கிறது, நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகுறது, நீங்க விரும்பின துறையில வேலை கிடைக்கிறது, இந்த சிவில் சர்வீஸு, பேங்க் எக்ஸாம்ஸ், இந்த டிஎன்பிசி இந்த மாரி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல பதவி ஸ்தானத்திலேயே உங்க ராசிதிபதி குரு உட்கார்ந்திருக்கனால கட்டாயம் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல பதவி தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. புதனும் சூரியனும் சேர்ந்திருக்கனால நிபுணத்துவ யோகம் இருக்கு. கல்வித்துறை, படிப்புத்துறை, அதாவது எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு, சூப்பரா இருக்கு. சரஸ்வதியுடைய அனுகிரகத்தை நீங்க பெற்றுக்கணும். இந்த வரக்கூடிய நவராத்திரியில சரஸ்வதி அம்பாளுடைய வழிபாடு பண்ணுங்க. இந்த நவராத்திரியில வந்து ஏதாவது ஒரு நாள் கட்டாயம் ஒரு பெண்ண வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவங்கள தேவியா நினைச்சு அவங்களுக்கு வஸ்திரதானம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்பம் வந்து நல்ல செழிப்பாக வளரும். எவ்வளோ பிரச்சனைகளா இருந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர முடியும். மீளவே முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. முடிஞ்சா ஸ்ரீசக்கர பூஜையெல்லாம் நீங்க பண்ணுங்க. 6ஆம் இடத்துல சுக்கிரன், கேது சேர்ந்திருக்கு. நெறைய வருமானங்கள் வரும். சுக்கிரன் 6ல இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா 12 பாக்குது. அப்போ வந்து ஏதாவது புதுசா நெறைய சுப செலவுகள், சுப விரயங்கள் ஆகிறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே மனைவியுடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் புதுசா புது விஷயங்கள் ஸ்டார்ட் பண்றது, குடும்பத்தினுடைய ஆதரவுகள் கிடைக்கிறது, கணவன் மனைவியுடைய ஒற்றுமைகள் இருக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்க்குலாம் இது சூப்பரான டைமு. மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சிகள்லாம் உங்களுக்கு கொடுத்துரும். நீங்கள் சாதாரணமாக சின்னதாக ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணியிருப்பீங்க, அது மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடையும். ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்குது. புதனும் சூரியனும் 7ஆம் இடத்துல இருக்கனால வெளிநாடு வெளியூர் மாநிலங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ராசி பொறுத்த வரைக்கும் இந்த பிரிந்தவர்கள் சேர்க்கை இந்த மாதம் இருக்குங்க. கணவன் மனைவி ஏதாவது வாக்குவாதங்கள் ஆகி
ஆகி சண்டை சச்சரவுகள் ஆகி ஏதாவது ஒரு பிரிந்திருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள நல்ல சுமூகமான உறவுகள் ஏற்பட்டு பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தான் இருந்த சங்கடங்கள்லாம் மாறி வந்து நல்ல ஒற்றுமையாக சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. கல்யாணத்தில் முடிகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு திருமணம், திடீர் திருமணம், ரிஜிஸ்டர் மேரேஜ் இந்த மாதிரி ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டானது. புத்திர பாக்கியம், சந்தான பாக்கியம்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். 7 சனி காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு ஒவ்வொருத்தரும் கட்டாயம் பண்ணணும். அதே மாதிரி சனிக்கிழமை இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் கட்டாயம் பண்ணுங்கள். ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறது உங்களால் முடியல அப்படின்னா சாத்தினவங்க அந்த டைமில் போய் வேறு யாரை சாத்தினா அந்த நிகழ்வில் கலந்துக்கங்க. இந்த ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளுக்கு ஒரு நேரம் விரதம் இருந்து யார் அனுசரிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில், அதாவது எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை ஈஸியாக கடந்து வர்றது பெருமாளுடைய அனுகிரகத்தினால தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போகும் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்துடும். அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு புதுசாக பதவி உயர்வு கிடைக்கிறது. பொதுவாகவே கவனமாக இருக்கணும். கையெழுத்து போடுறது, கான்ட்ராக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஏலம் விடுறது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்குது அப்படின்னா கவனமாக இருங்க. ஆனால் நிறைய காசு பணம் சம்பாதிக்க முடியும். புதனும் சனியும் சேர்ந்து பார்வையிடும் போது உங்களை மாட்டி விடுறதுக்கு லஞ்ச லாவணியங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக செயல்பட்டால் காசு பணத்தை சம்பாதிக்கலாம், பதவி உயர்வும் கிடைக்கும். ஆனால் அலட்சியமாக இருந்தீங்கன்னா உங்களை சிக்க வச்சுட்டு உங்களுடைய அதிகாரிகள் டாட்டா பைபைன்னு காமிச்சிட்டு போயிடுவாங்க. கவனமாக இருக்கணும், சிந்திச்சு செயல்படணும். எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்தை செய்யவே கூடாது. எதுக்காக இந்த விஷயத்தை நம்மளை செய்ய சொல்கிறாங்கன்னு புத்திசாலித்தனமாக யோசித்து செயல்படுங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி, பிரம்மாண்டமான வளர்ச்சி. உங்களை வந்து சோஷியல் மீடியாவில் அல்லது மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நெகட்டிவாக அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருந்தாலும் சரி, உங்களை பற்றின ஏதாவது ஒரு விஷயம் பாசிட்டிவானதாக இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஆனால் பப்ளிசிட்டி ஆயிடுவீங்க. அப்போ உங்களுக்கு அது மூலிமா மக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும், ஃபேமஸ் ஆவீங்க, ஒரு பதவி கிடைக்கும். இவ்வளோதான் அப்படின்னு, இன்னார் தான் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். இவ்வளோ நாளாக தெரியாமல் இருந்தால் கூட இந்த டைமில் தெரிஞ்சு போயிடும். நீங்கள் யார் என்ன, உலகுக்கு ஒரு பேரு புகழ் இதெல்லாமே கிடைக்கும். கரெக்டாக இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க, நல்ல முறையில் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி கொண்டு விட்டுரும். அரசியல்வாதிகளுக்கு மக்களுடைய சப்போர்ட்டு தேவை. அது இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. கட்டாயம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலத்தை கட்டாயம் நீங்கள் தேடிக்கணும். உங்களுக்கு சுக்கிரன் 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கு. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். பொதுவாகவே நிறைய பிரச்சனைகள் இருந்து தப்பிக்கக்கூடியது. இவ்வளோ நாளாக பிரச்சனைகளை சந்திச்சு வந்துருங்க. இந்த மாதம் அதுக்கு நிவர்த்தி கிடைக்கும். நிவர்த்தி ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குது. புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடையும். வளர்ச்சி அடையிறது, மாற்றங்கள், முன்னேற்றங்கள் எல்லாமே இந்த மாதம் உறுதியாக இருக்குது. பொதுவாகவே மீனராசிக்கு பொருளாதார வளர்ச்சி நிறையா இருக்குது. தாயாருடைய சொத்துக்கள், தந்தையாருடைய சொத்துக்கள்லாம் தடை தாமதங்களாக வராமல் இருந்ததுலாம் அதெல்லாம் இந்த மாதம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. மருத்துவ செலவுகள் இருக்குது, சர்ஜரி கண்டம்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து கவனமாக செயல்பட்டிங்கன்னா தவிர்த்தரலாம். சுக்கிரன் 6ல் இருக்கனால யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸு, பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருக்கணும். பொதுவாகவே வந்து இந்த மாதம் வந்து உங்கள் மேலே வதந்திகள் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கிறதுனால அதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்களுடைய தொழில் லாபம் சம்பாதிக்கிறது இதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கட்டாயம் அதை ரீச் பண்ணிட முடியும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.